இனியா சரிகமபா சீனியருக்கான சீசன் 5ல இந்த 6 மாதம் போராடி லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி மைண்ட் அப்செட் ஆகி கடைசி வரைக்கும் இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணது மிகப்பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இனியா முதல்ல செலக்ட் ஆனப்பவே தேவயானி ராஜ்குமார் சாரோட மகள் அப்படிங்கிறதுனால செலக்ட் பண்ணிட்டாங்க, அதனாலேயே இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பல கமெண்ட்ஸ் அவங்களுக்கு போயிருக்கு. அப்போவே இனியா ஆரம்பத்திலேயே ரொம்ப பாதிச்சுட்டாங்க. இருந்தாலும் தேவயானி மேம் தான் நான் இருக்கேன், நீ போய் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு சீசன்லயும் இனியாவை பாட வச்சிருக்காங்க. யாரோட மகளா இருந்தாலும் இனியா ஒன்றும் மோசமா பாடல, உண்மையாவே ரொம்ப சூப்பரா தான் பாடினாங்க. இனியா வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு, பாட்டை அப்படியே உள்வாங்கி பாடினாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா இங்க ஒரு சிலர் எல்லாம் இனியா ஒரு செலிபிரிட்டிஸோட பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்கன்னு ஒரு சிலர் எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஜட்ஜஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இனியா கிட்டயே டைரக்டா நீ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி பார்த்த அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனியா உடனே அழுதுட்டாங்க. நான் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன், மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு, அதையும் தாண்டி தான் என்னோட அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அப்புறம் நீங்க தான் சார் எனக்கு தைரியம் கொடுத்து பாட வச்சிருக்கீங்கன்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. மேலும் ஜட்ஜஸ் சைந்தவி மேமும் இனியா உன்னோட வாய்ஸ்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சார்மிங் கிரேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் ஸ்வேதா மோகன் மேமும் இனியா நீ இத்தனை சீசன்ல என்ன ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்ட, உன்னோட வாய்ஸ்ல டிஃப்ரெண்ட் சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது நானே அசந்து போயிட்டேன் அப்படின்னு ஸ்வேதா மகனும் சொல்லி பாராட்டி இருக்காங்க. இந்த நிலையில தான் இனியா லாஸ்ட் எபிசோட்ல ஏ மிஸ்டர் மைனர் என்ன பார்க்குற சாங்ஸை அரங்கமே வியக்கிற அளவுக்கு செம்மையான பர்ஃபார்மன்ஸை பாடி அசத்தி இருக்காங்க. கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே டான்ஸ் ஆடி இனியாவை என்கரேஜ் பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் எல்லாரும் இனியா இவ்வளவு சூப்பரா பாடுறாங்களேன்னு வியந்து போய் கேட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இனியா பாடி முடிச்சதும் எஸ்பி சரண் சார் வியந்து போய் எழுந்து நின்று இனியாவுக்கு கைத்தட்டி இனியா கடந்து வந்த கஷ்டங்கள் பாதை, இனியாவுடைய ஆரம்ப கால வாய்ஸுக்கும் இப்போ அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாத்துக்கும் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டுகளை குவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரண் சார் இனியாவுக்கு ஒரு சில குறைகள் மட்டும்தான் இருக்கு இனியா, அதை மட்டும் நீ சரி பண்ணிட்டீனா உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பாராட்டிட்டாரு. இனியாவோட இந்த லாஸ்ட் எபிசோட் சாங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? யாரெல்லாம் இனியாவை ரொம்பவே மிஸ் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.